இந்த சட்டமன்றத்துல பொட்டு மாமா பேசுனதை கேட்டிருப்பீங்க. இவன் இப்படிலாம் பேசுவான், இப்படிலாம் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி பேசுவாப்ல. ஏன்னா இது அவனுடைய லைஃபே ஒரு ஸ்கிரிப்டட் லைஃப் தான். ஒரு சட்டமன்றத்துல இப்பேற்பட்ட மாமனிதர்கள் அமர்ந்த அந்த சட்டமன்றத்தை ஒரு கேலிக்குறியாக்கினதுக்கு பின்னால மரியாதையாவது மயிராவது அந்த சட்டமன்றத்துல இன்னைக்கு பேசுனது நீங்க கேட்டிருப்பீங்க. எனக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி இந்த பாலியல் தொல்லையில் நடக்கிறது, மின்சார தடை, துப்புரவு பணியாளர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், இதை மடை மாற்றுறதுக்கு ஏதாவது ஸ்டண்ட் அடிக்கணும். ஸ்டண்ட் தானே அவனுடைய வாழ்க்கையே, ஸ்டண்ட் தானே. சந்திரசேகர், இயக்குனர் சந்திரசேகர் மதுரையிலிருந்து கள்ள டிக்கெட், அதாவது டிக்கெட் எடுக்காம பயணம் செய்து சென்னைக்கு வந்தவர் சந்திரசேகர். எல்லாரும் தலைவர் கலைஞர் சொல்லுவாங்க, அது உண்மை இல்லை. ஆனா உண்மையில பிளாக் டிக்கெட்ல வந்தவன், காசு கொடுக்காம கள்ள பஸ் ஏறி வந்தது இந்த இயக்குனர் சந்திரசேகர். அவர் பெத்த புள்ளதான் இன்னைக்கு சட்டமன்றத்தை அவமானப்படுத்தி, தமிழக மக்களை அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி இருக்காரு. கல்யாணம் முடிச்சு 1 ஆண்டுகளோ 2 ஆண்டுகளோ 3 ஆண்டுகள் கழிச்சு தான் குழந்தை பிறக்கிறதா நம்ம வரலாறு பார்த்திருப்பீங்க. அப்பா அம்மா கல்யாணத்தை நடத்தி வச்சவரே இவர்தான். ஏன்னா முதலமைச்சருங்கிற ஒரு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான். இல்லைன்னா ராமநாதபுரம் பாசத்துல எப்படி திட்டணும்னு நினைக்கிறோம். ஏன்னா நாங்கெல்லாம் இந்த இயக்கத்தை பெருசா நினைச்சு இருக்கவங்க. தமிழ் மண்ணு, தமிழ் மொழி, திமுக தலைவர் கலைஞர் தளபதி அப்படிங்கிற ஒரு உணர்வோட வளர்ந்தவங்க. இவர் சொன்னார்ல, ஜே அன்பழகன் சொன்னார்ல, நாங்கெல்லாம் வாக்கரிசி போட்டுட்டு தான் அரசியலுக்கு வந்தேன்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி நாங்க வளர்ந்தாங்க. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ இதையும் தாண்டி தான் இத்தனை வருஷமா இந்த இயக்கத்துக்காண்டி நாங்க உழைச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஜோசப் விஜய் எல்லாம் பேசுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆயிராது. அவர் பெரிய இதுவும் கிடையாது எங்களுக்கு. ஆனா முதலமைச்சருங்கிற ஒரு மரியாதை இருக்கு. அது அவருக்கு வேணா கண்ணியம் தவறி இருக்கலாம். கண்ணியம் தவறினா ஒரு பெற்றோருக்கு பிறந்திருக்கலாம். கண்ணியம் தவறான ஒரு மகனா அவர் வாழ்ந்திருக்கலாம். கண்ணியம் தவறிய ஒரு கணவனா வாழ்ந்திருக்கலாம். கண்ணியம் தவறிய ஒரு அப்பாவா ஒரு தன் பிள்ளைகளுக்கு வளர்ந்திருக்கலாம். ஆனா நாங்க அப்படி இல்லை. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் ஒரு நல்ல பிள்ளையாத்தான் எங்களை வளர்த்திருக்காங்க. திமுக தலைவரும் சரி, தளபதியாரும் சரி, இப்ப இருக்கிற உதயநிதியும் சரி, எங்களுக்கு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு கத்து கொடுத்திருக்காங்க. அதனால அசிங்கமா பேச வரல. என்ன மயிறு பேசணும்னா நீங்க என்னத்தை புடிங்கிற பொரிய கொண்டு ஜெயில போடுவேன். போட்டுக்க 1 வருஷம் ஜெயில இருந்தவன் தானே இந்த திமுக காரன். எதுவுமே செய்யாம 1 வருஷம் ஜெயில இருந்தான். ஜோசப் விஜய், நீ உட்கார்ந்துகிட்டு தண்ணி இன்னி அடிக்காம வேற எந்த பொருளும் யூஸ் பண்ணாம தனியா உட்கார்ந்து நீ சிந்திச்சு பாரு. இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உனக்கு என்ன தப்பு பண்ணாரு? உன் சோத்துல என்ன மண்ணலி போட்டாரு? இல்ல உன் தலையில என்ன மண்ணலி போட்டாரு? உனக்கு அரசியல் நீ வா, முதலமைச்சராக, பிரைம் மினிஸ்டராக, நீ அமெரிக்க பிரசிடென்ட் கூட ஆயிக்க. ஆனா ஒரு அரசியல் நாகரிகம் கூட தெரியாதெல்லாம் நீ எப்படி முதல்வரான? அதான் நான் மக்களை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த முத்துவேல் ஸ்டாலின் உனக்கு என்ன தப்பு பண்ணாரு? அரசியலுக்கு நீ முதல்ல வரப்போம் போது தாராளமா வரட்டும் தான் சொன்னாரு பேட்டி கொடுக்க போகும்போது. உன்னுடைய எந்த பிரச்சாரத்தையும் தடை பண்ணல. இன்னைக்கு நீ முதல்வரா இருக்க, போய் போக வேண்டியதானே, மக்களை சந்திக்க வேண்டியதானே, ஒரு ஊரா போக வேண்டியதானே. உன்கிட்ட காவல்துறை இருக்கு. 43 பேர் இறந்த அந்த கரூர்ல போய் நீ அங்க போய் மக்களுக்கு போய் அந்த இதை சொல்லியிருக்கலாமே. உன்கிட்ட காவல்துறை இருக்கு. அன்னைக்கு கூட நீ பிரச்சாரம் பண்ணக்கூடாது எந்த தடையும் சொல்லல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். 43 பேரை துள்ள துடிக்க கொன்ன ஒன்ன நினைச்சிருந்தா கைது பண்ணி உள்ள போட்டிருக்கலாம்.
நினைச்சிருந்தா அந்த பேசுறானே இந்த வளர்ந்து கட்டவன் பேசுறானே அதை வரைச்சுனா என்னமோ தலையில கொம்பு வச்ச மாதிரி பேசுறானே. அரசியல்ல எத்தனையோ நடந்துகிட்டு இருக்கு, எத்தனையோ ஏற்றம் இறக்கத்தை பார்த்த திமுக, நீ எல்லாம் எங்களுக்கு எல்லாம் ஒரு மயிருக்கு சமம். ஆனா இன்னமும் கண்ணியத்தை தான் கடைபிடிக்கிறாரு எங்க தலைவர். உன்னை தூக்கி உள்ள போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? இன்னமும் மோடி அதான் நான் எழுதுவேன், இதுவரைக்கும் எழுதுனது கிடையாது. ஆனா ராகுல் காந்தியை விட மோடி எவ்வளவு மேலும் தான் எனக்கு இப்ப நான் சிந்திக்கிறேன். ஏன்னா அவங்க செஞ்ச துரோகத்தை பார்க்கும் போது அந்த மோடி கிட்ட ஒரு கால் போதும். எங்களுக்கு என்ன வரைய துரோகம் பண்ணார்? திமுகவுக்கோ இல்ல திமுகக்கு எந்த துரோகமும் அவர் பண்ணது கிடையாது. எங்களுக்கு எந்த நெருக்கடியும் கொடுத்தது கிடையாது. அவரை வச்சு உன்னை தூக்கி உள்ள போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும் எங்களுக்கு செய்ய விரும்பல அவரு. அப்ப கூட என்ன சொன்னாரு? 43 பேர் இறந்ததுக்கு இது இது சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம், இது யதார்த்தமா நடந்தது, இதுக்கு யாரும் பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு தானே சொன்னார் தலைவர். நீ போக வேண்டிய இடத்துல நீ 43 பேரை கொன்னதுக்கு 41 பேர் தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த 2 வயிற்றுல இருந்த 2 சிசு இருந்துச்சு பாத்தீங்களா, அதை யாரும் இது வரைக்கும் கணக்கில் எடுக்கல. அந்த 43 பேர் சேவுக்கு அந்த நைட்டு 12 மணிக்கு தலைமைச் செயலகத்தை கூட்டி அதிகாரிகளோட பேசிட்டு 1 மணிக்கு கிளம்பி 3 மணிக்கு கரூர் வர்றாரு. அதுக்கு முன்னால மகேஷ் பொய்யாமலி வந்தாரு. அவர் கண்ணீரை கலங்கப்படுத்துறவங்க நீங்க, செந்தில் பாலாஜியை குற்றம் சொன்னவங்க நீங்க. ஏன் நீ ஆட்சியில தானே உட்கார்ந்து இருக்க? எங்க நிரூபிவேன், செந்தில் பாலாஜி தான் கல்ல விட்டு எரிஞ்சாரு, பாட்டில விட்டு எரிஞ்சாரு, ஊசிய குத்துனாரு, எல்லாம் சொன்னி இல்ல, நிரூபிக. நீ தானே முதலமைச்சரா இருக்க. எதுவும் நீ உண்மை இல்ல, உன்னால ஆட்சி நடத்த முடியாது. சொன்ன வாக்குறுதியை உன்னால காப்பாற்ற முடியாது. அதுக்கு என்ன செய்யற? ஸ்டண்ட் அடிக்கிற, சட்டமன்றத்தில் ஒரு ஸ்டண்ட் அடிக்கிற, ஒரு டயலாக் விடுற. உனக்கு கீழே நீனாவது அரசியல் சினிமால எத்தனை வருஷம் இருந்திருக்க? 2019 அவர் சின்ன வயசுல, உதயநிதி சின்ன வயசுல அரசியல்ல எத்தனையோ ஈடுபாடா இருந்திருக்காரு. தன்னுடைய தாத்தா தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, தந்தைக்கு பிரச்சாரம் பண்ணிருக்காரு, எல்லாம் பிரச்சாரம் பண்ண. அவர் சட்டமன்றத்தில் பேசினது நீ கேட்டியா இல்லையா? எவ்வளவு மாண்பு உள்ள ஒரு தலைவன் மாதிரி பேசினாரு. எதையாவது குற்றம் சொன்னாரா? நீங்க உங்களுடைய தவற சுட்டி காட்டினாரு. எந்தெந்த ஊர்ல பாலியல் பலாத்காரம் நடந்தது, யார் யார் நடத்தினாங்க அப்படிங்கறத புள்ளி விவரத்தோடு எடுத்து வச்சாரு. நீ ஒரு மனிதனாக இருந்தா, நீ ஒரு முதலமைச்சராக இருந்தா, ஒரு கட்சியின் தலைவனாக இருந்தீங்கன்னா, இந்த இறுதியில நீ முதலமைச்சரா நீ பதில் கொடுக்க போகும்போது இந்த புள்ளி விவரத்தோட சொல்லி இருக்கணும். மின்சாரத்துறையில என்னென்ன தவறு பண்ணுச்சு திமுக, நிதித்துறையில என்னென்ன தவறு பண்ணுச்சு திமுக, இதெல்லாம் சொல்லி இருக்கணும். குட்டி கதை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருந்து எங்களுக்கு? பேசிய வளர்ந்த இயக்கம். அப்ப சொல்றான் சந்திரசேகர், தலைவர் கலைஞரின் காலடியில் விழுந்து கிடந்தவன் சந்திரசேகர், டைரக்டர் சந்திரசேகர். அவன் சொல்றான், இதுவரைக்கும் பேசி 60 ஆண்டு காலத்தை திராவிட கட்சியில் அழிச்சிருச்சான். இவர் வந்துதான் புடுங்க போறாராம். 60 ஆண்டு காலம் திமுக அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, என்ன அழிச்சிச்சு? இன்னைக்கு நீ போய் டெல்லியில நிதி ஆயோக்ல போய் தைரியமா பேசுறிய. தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு, கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் சுகாதாரத்திலையும். இன்னைக்கு தமிழகம் முன்னால இருக்குச்சுன்னா இந்த திராவிட கட்சிகள் இல்லையா? நீயோ அப்பனோ என்ன புடுங்குனிய இதுவரைக்கும்? நேத்து நின்ன, இன்னைக்கு ஜெயிச்சுட்ட, முதல்வரா உட்கார்ந்து. சரி, மக்களுடைய தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. அதுல நீ என்ன செய்யணும்? முதலமைச்சர் இருந்து என்ன செய்யணும்? அந்த மனிதனை, நாகரிகத்தின் உச்சத்துள்ள மனிதனை தொண்டன் கூட திட்டுறான். தலைவா நீ இந்த நாகரிகத்தோட இருக்கணுமான்னு தலைவனை திட்டுறாப்ல, தொண்டனை திட்டுறான். தொண்டனே வருத்தப்படுறான், ஏன் தலைவா நீ இப்படி இருக்க அப்படின்னு. அதையும் தாண்டி அதையும் இது பண்ணி ஒரு சாதாரண கிங்கா கல்யாணத்துக்கு போனாரு. எங்களுக்கெல்லாம் வேதனை, எங்களுக்கெல்லாம் இது. அவர் என்ன சொல்றாரு? அவர் உயரத்துல கொல்லமா இருந்தாலும் மக்கள் நான் போகும்போது மக்கள் அவர் ஒரு உயர்ந்த இடத்துல வைப்பாருங்கிறதுக்காண்டி அந்த நல்ல எண்ணத்துல தான் போறாரு. எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்ல. இன்னைக்கும் செல்வ பிறந்த காங்கிரஸ் முதுகில் குத்தினாலும் காங்கிரஸ் உடைய அதுக்கு போனாரு, எங்களுக்கு உடன்பாடு இல்ல. அப்படிப்பட்ட நாகரிகத்தின் உச்சத்துல இருக்கிற ஒரு மனிதனை சட்டமன்றத்துல என்னங்கடா நீங்க பேசணும்? ஒரு சபை நாகரிகம் இல்லையா? தலைவர் கலைஞரை கருணாநிதின்னு சொன்னதுக்காண்டி சத்தம் போட்ட ஒரு எம்ஜி ராமச்சந்திரன், ஜெயலலிதா கூட அந்த மாதிரி அந்த மாண்பை கடைபிடிச்சாங்க. நீ என்னடா வளர்ப்பு, என்ன வளர்ந்த நீ?
சட்டமன்றத்தில் முதலமைச்சரா நீ பதில் கொடுக்க போகும்போது என்னெல்லாம் நீ பேசி இருந்திருக்கணும். ஒரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிற ஒரு ஒரு நாகரிகமான மனிதனை, ஒரு நேர்மையான மனிதனை இந்த தமிழ் சமுதாயம் இன்னும் நம்மளுடைய ஆட்சி காலத்துல கலைஞர் தொடங்கி வச்ச அந்த திட்டங்களை நம்ம தொடர்ந்து வச்சு இந்த மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை பூரா செஞ்சார். ரீல்ஸ போட்டு பொய்யா பரப்பி, நீங்க தானே சொன்னீங்க, உன்னுடைய என்ன சொன்ன, கரூர்ல போய் பாட்டிலுக்கு 10 ரூபாய்ன்னு பாட்டின இல்ல, இன்னைக்கு 20 ரூபா வாங்குறான். பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்கினான். கேட்ட அந்த அமைச்சர் சொல்றான், 10 ரூபா வந்துங்க வாங்குறது வந்து அது என்ன சொன்னாங்க தெரியுமா, 10 ரூபா வாங்கி செந்தில் பாலாஜி எடுத்துக்கிறாராம், திமுக கவர்மெண்ட் எடுத்துக்கிறதா. இன்னைக்கு 10 இல்ல 20 ரூபா வாங்குறான். ரெக்ரேஷன் கிளப்னு சொல்லிட்டு அங்க 30 ரூபாயில இருந்து 40 ரூபா வரைக்கும் வாங்கி விற்கிறாங்க. அந்த 20 ரூபாய்க்கு 10 ரூபா வாங்குறதுக்கு 10 இல்ல 20 ரூபா வாங்குறான். 10 ரூபா பாட்டில திருப்பி கொடுத்தா 10 ரூபா திருப்பி கொடுத்துறாங்க. ஆனா எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்கினா அதுக்கு விளக்கம் கொடுக்குறான் பாருங்க இந்த மந்திரி. அவங்களுக்கு சாப்பாட்டு காசு இல்ல, அவங்களுக்கு இந்த மின்சார செலவு, அவங்களுடைய கடை வாடகை, இது பூரா இந்த 10 ரூபாயில இருந்தா கொடுக்குறோம்னு சொல்றான். ஏண்டா இதைத்தானடா நாங்க சொன்னோம் எங்க ஆட்சியில. 10 ரூபாங்கிறதே நாங்க வாங்கல, செந்தில் பாலாஜி வாங்கல, அந்த ஊழியர் வாங்குறாங்க. அதை கூட நாங்க தடுத்துக்கிட்டு இருக்கோம் சொல்ல போகும்போது இன்னைக்கு அந்த 10 ரூபாய்க்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப என்னங்கடா அரசியல் பண்றீங்க? இன்னைக்கு துப்புரவு பணியாளர்கள், அந்த துப்புரவு பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியில் சில வார்டுகள்ல வந்து அந்த தனியார் மயமாக்குறாங்க. ஏற்கனவே அதிமுக அரசு கொண்டு வந்த தனியார் மயமாக்குறத அதிமுக அரசு ஆல்ரெடி தனியார் மயமாக்கி நடந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து இவங்க வந்து திமுக அரசு வந்து சில வார்டுல வந்து தனியார் மயம் ஆக்கணும்னா உடனே பெரிய கலவரம் உருவாக்கி ஒரு குரூப்பை ரெடி பண்ணி இவங்க என்னமோ பெரிய உலகமயா இது மாதிரி ரட்சகன் மாதிரி எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு போய் பனையூர் பங்களால வச்சு கண்ணீரை துடைக்கிறாராம். நாங்க இருக்க உங்களுக்கு காப்பாத்துறதுக்குன்னு சொல்லிட்டு. அதே அரசு வந்த உடனே 1 மாசம் கூட ஆகல, இப்ப என்ன சொல்றான், தனியார் மயமாக்கணும்னு. என்னடா உங்க பித்தலாட்டம்? விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறான். இந்த 10 லட்சம் கோடி இப்ப சொல்றாங்கல்ல திமுக அரசு சுரண்டிட்டு போயிருச்சு அப்படின்னு. இந்த 10 லட்சம் கோடி ஏற்கனவே அவன் பிரச்சாரத்திலே சொல்லியிருக்கான் இவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்கன்னு. நாங்க வந்த உடனே மினிட்ல செகண்ட்ல நாங்க வயிறை புடுங்கிடுவோம் அப்படின்னா என்ன பண்ண, வந்து பதவியா இருக்கிற அன்னைக்குன்னு கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாப்ல. அப்புறம் வெள்ள அறிக்கை விடுறாங்க. வெள்ள அறிக்கை விடுறது யாரு? மரிய வில்சன். தன்னுடைய ஜேபிஆர் தெரியும் உங்களுக்கு, கல்வி தந்தை, சாராய வியாபாரி, எம்ஜிஆருக்கு அடியாளா இருந்து அவர் போறதெல்லாம் கூடவே தெரிஞ்சதுக்கு எம்ஜிஆர் எழுதி வச்சாரு. லதாவுக்கும் ராதாவுக்கும் அம்பியாவுக்கு எழுதி வச்சாரு. அதே மாதிரி இந்த இவங்களை எல்லாம் அந்த ஜேபிஆர் மாதிரி ஆட்களை கல்வி தந்தை ஆக்கி விட்டாரு எம்ஜிஆர். அவங்க வீட்டிலேயே இருந்து இன்னைக்கு கல்வி தந்தை ஆயிட்டா மரிய வில்சன். அவங்க பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்க போகும்போது, அந்த காலேஜுடைய பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கும் போது, அந்த வடமாநில தொழிலாளர்கள் கொஞ்சம் பேர் இறந்து போயிட்டாங்க. அவனுக்கு காம்பன்சேஷன் கேட்டு போராடினாங்க. ₹1 கொடுக்காதான் இந்த மரிய வில்சன். சொந்தக்கார பொண்ணு யாரோ ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு வீடு ஏறி கத்தியோட போய் அடிக்க போனவன் தான் இந்த மரிய வில்சன். அவன் தான் இன்னைக்கு நமக்குடைய நிதியமைச்சர். கேட்கவே வெக்கமா இல்லையா? அவர் வெள்ள அறிக்கை கொடுக்கிறாராம். இவங்கனால ஆட்சியை ஒன்னும் பண்ண முடியாது. நம்ம 6 மாசம் நினைச்சதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு சென்னையில பல இடங்கள்ல மின்சார தடை, மின்சாரம் இல்ல. சொல்றான் கடை வாங்குறதுக்கு சொல்றான். எதுக்குடா கடை வாங்குறாங்க? இந்த தமிழ்நாடு அரசு அவனே வெள்ள அறிக்கையில சொல்றான், தமிழ்நாடு அரசு வாங்கின கடன் எந்த தவறும் பண்ணல, அது பூரா உரிய இதுக்கு தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. மக்களுக்கு, அந்த ஏழை பாலை மக்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்காண்டி கடன் வாங்குறோம். மின்சாரம் தடை இல்லாம கிடைக்கணும், மின்சார கட்டணத்தை கூட்டாம தடை இல்லாம கிடைக்கணுங்கிறதுக்காண்டி கடன் வாங்குறோம்.
பேருந்துல வந்து வாழ்வாதாரத்துக்கே கஷ்டப்படுற அந்த ஏழை தாய்மார்கள் ஹாஸ்பிட்டலுக்கும் கடைகளுக்கும் அதுக்கு அவங்களுடைய சொந்த இதுக்கு போயிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு இலவச பயணம் கொடுக்கிறோம். மாணவிகளுக்கு அந்த உதவித்தொகை கொடுக்கிறோம். பள்ளி குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறோம். இதுக்கு தாண்டா கடை வாங்கினேன். ஏன்னா வாங்கி என்ன நாங்க தின்னுட்டோமா? திமுக அரசு தின்றுச்சா? அதை இந்த வெள்ள அறிக்கை கொடுத்தா கொடுக்க வேண்டியதானே? இதை திமுக அரசு எவ்வளவு தின்னுச்சுன்னு சொல்ல வேண்டியதானே? சொல்ல முடியலையே. மத்திய அரசோட பாயாசம் அப்படின்னு பாசிசம் பாயாசம் சொன்னா இன்னைக்கு எங்களுக்கு மத்திய அரசோட எங்களுக்கு எதிர்க்க முடியாது அப்படிங்கிறான் இன்னைக்கு. அதாவதுங்க ஒண்ணு இல்லைங்க, வெரி சிம்பிள். இந்த பிரச்சனைகளை கொடுக்க முடியாத இந்த பிரச்சனைகளை இவனால ஒண்ணு செய்ய முடியாது, அடுத்த கட்டத்துல ஆட்சி நடத்துறதுக்கே கஷ்டங்கிற சூழ்நிலையில டைவர்ட் பண்றதுக்காண்டி, மக்களுடைய கோபத்தை திசை திருப்பதற்காண்டி எத்தனை காலத்துல நீ ரீல்ஸ் போட்டு நாடகம் ஆடி திசை திருப்ப முடியும்? தொழில்துறை அமைச்சரா இது தொழில்துறை அமைச்சரா இருக்கு யாரு, கீர்த்தனா, பத்திரிகையில கேக்குறாங்க, நீங்க வெளிநாடு எல்லாம் போய் முதலீடு கொண்டு வந்தீங்க காமிங்க அப்படின்னு. இந்த இடத்துல 4, இந்த இடத்துல 4, இந்த இடத்துல என்ஃபீல்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஒழுங்கா காமிக்கல. இந்த இடத்துல 4 இருக்குல்ல 4 இருக்குல்லன்னு அது ஒரு பேப்பரை தூரமா வச்சுட்டு காமிச்சுட்டு இருக்கு. இவங்கனால ரெவன்யூவும் கூட்ட முடியாது, 2500 வாக்கு கொடுக்க முடியாது, தாலிக்கு தங்கம் கொடுக்க முடியாது, வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு காசும் கொடுக்க முடியாது, இலவச தமிழ்நாடு ஃபுல்லா பெண்கள் இலவசமா பயணம் வரலாம். உங்க அண்ணன் நொட்டுவார். இவர் வந்து என்ன நொட்டினார்? இவரு நீங்க பார்க்கத்தானே போறோம். அதான் நான் தலைவர்கிட்ட வேண்டது, நாகரிகம் போதும். இந்த ஆட்சிக்கு வந்து செய்யற காரியங்களை எல்லாம் நம்ம வெளிப்படுத்தியே ஆகணும். அதுக்குள்ள வேலையை நம்ம பார்க்கணும். இது அதனாலதான் நான் இன்னைக்கு அவன் பேசுவான், இந்த மாதிரி திரைக்கதை அமைச்சு பேசுவான். சட்டமன்ற நடவடிக்கையே பார்க்கல, தலைவருடைய மனோகர படத்தை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இவங்க இப்படித்தான் பேசுவான், இப்படித்தான் டைவர்ட் பண்ணுவான். அவன் எழுதி கொடுக்கறது அப்படியே அவன் ஸ்கிரீன் பிளே பண்றாங்க. இப்படித்தானே பண்ணி மீட்டிங்ல பேசி ஒரு 10 இடத்துல பேசி 10 ரூபா வாங்குறான், அது வாங்குறான், கொள்ளையடிக்கிறான், அது வாங்குறான், இது வாங்குறான் அப்படின்னு சொன்னாங்கல்ல. சொல்லித்தானே இந்த ஆட்சிக்கு வந்திருக்காங்க. பாப்போம், என்ன பாப்போம். நாங்க விரட்ட மாட்டோம், திமுக அரசு மாட்ட மாட்டோம். ஆனா என் தலைவனை நீ பேசின பத்தியா? ஒரு காலத்துல என் தலைவன் காலடியில விழுற அளவுக்கு இந்த காலம் உனக்கு உணர்த்தும். அது ரொம்ப காலம் தேவையில்லை. இன்னைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் விரைவில் வரப்போகுது. பாராளுமன்ற தேர்தல்ல மக்களவையில் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 240 பாஜக வச்சிருக்காப்ல, 53 கூட்டணி கட்சி, 293 இருக்கு, தேவை 362. சட்டத்தை ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்தை பாஸ் பண்றதுக்கும் தொகுதி மறுவரையறையை பாஸ் பண்றதுக்கும் 362 மக்களவையில வேணும். அதுல 63 சீட்டு பேலன்ஸ், 63 சீட்டு இன்னும் வேணும். 63 எம்பிக்கள் இன்னும் தேவை பாஜகவுக்கு. அதுல 20 எம்பி வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருந்து தூக்கிட்டாப்ல மோடி. எனக்கு தெரிஞ்ச தகவல் வரைக்கும் அகிலேஷ் யாதவ் ஆதரவு தெரிவிக்கிறதா சொல்றாப்ல. திமுக ஆதரவு தெரிவிச்சுன்னா அந்த சட்டம் பாஸ் ஆகும். ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்தை நம்ம பாஸ் பண்ணணும். தொகுதி மறுவரையில வந்து நமக்கு 59 சீட் இருக்க சொல்றாங்க, பாஸ் பண்ணணும். இந்த ஆட்சியை எவ்வளவு தூரம் வீட்டுக்கு அனுப்ப முடியுமோ அவ்வளவு தூரம் வீட்டுக்கு அனுப்பி ஆகணும். இந்த ஆட்சி தொடர்ந்துச்சு அப்படின்னா, நான் கூட நினைச்சோம் பேசணும், 6 மாசம் சொல்றாரு தலைவர், சொல்றாரு இது நல்லதுக்கு இல்ல அப்படின்னு சொன்னோம். ஆனா இல்ல, இந்த ஆட்சி தொடர்ந்துச்சு அப்படின்னா மக்கள் அடுத்த கட்டத்தில் இறங்கி தெருவில் இறங்கி போராடிடுவாங்க. இப்ப பாருங்க, துப்புரவு தொழிலாளர்கள் ஈரோடுல இருந்து எல்லாம், சென்னையில இருந்து எல்லாம் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாயிகள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கான். தள்ளுபடி பண்றேன்னு சொன்னாங்க, எதுவுமே செய்யல. எல்லாம் வரும். மக்கள் தெருவில் இறங்கி ஒவ்வொரு இதுலையும் அடுத்து இருக்கு. இவனை நம்பி நிறைய ஓட்டு போட்டாங்கல்ல ஆசிரியர்கள், இந்த பகுதி நேர ஆசிரியர்கள், வேலையில்லா பட்டதாரிகள், அரசு ஊழியர்கள், காவல்துறையை சேர்ந்தவர்கள், செவிலியர்கள் எல்லாம் வருவாங்க வரிசையா. இவர் ஜோசப் விஜயனால, இந்த பொட்டு மாமானால ஒன்னும் செய்ய முடியாது. இந்த ஆதவ அர்ஜுனாவும் புஷி ஆனந்தம் வச்சுதான் செய்ய போறாங்களா? இது அடுத்தடுத்த போராட்டம் வரத்தான் செய்யுது. மக்களே
மக்களே ஒன்று சேர்ந்து இந்த ஆட்சி அகற்றும் காலம் ரொம்ப நேரம் ஆகாது. நீங்க சத்திக்கு தான் போறீங்க. உச்சபட்ச கோபத்துல இந்த ஜோசப் விஜய் மேல நீங்க வந்து ரீல்ஸ் போட்டு அது போட்டு நீங்க பாத்துட்டு இருந்திருப்பீங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால எவ்வளவு எதிர்ப்பு இருந்தது சோசியல் மீடியால. இன்னைக்கு எங்க போயிட்டாங்க? அவங்க எல்லாம் காசை வாங்கிட்டு வேலை பார்த்தாங்க, அவங்க வேலை முடிஞ்சு எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இப்ப களத்துல இருக்கு யாரு? திமுக தான் இருக்காங்க களத்துல. அது கட்சிக்கு உழைச்சவன், கட்சிக்கு வந்து பயனடைஞ்சான, சம்பாதிச்சான அவனா இருக்கான்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஆண்டு காலம் வந்து இயக்கத்துக்காக வேண்டி உழைச்சு எதையுமே எதிர்பார்க்காம உட்கார்ந்து இருக்கானே அவன் தான் உட்கார்ந்து இருக்கான். இந்த இயக்கத்துல நிறைய மாற்றத்தை எதிர்பார்க்கிற தலைவர்கிட்ட அவனை விட்டுருவோம். அத மக்கள் பாத்துக்குருவாங்க. அதுக்கு அடுத்த வேலை இருக்கு, நிறைய வேலை இருக்கு, இவனை தூக்குறதுக்கு வேலைகள்லாம் நிறைய இருக்கு, அதை நம்ம பாத்துக்குருவோம். நமது இயக்கத்துல வந்து ஒரு மாற்றங்களை நான் எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு ஒரு கல்வியாளர் அணி வந்திருக்கு. இதுல பல பேர் யாருன்னே தெரியாதுங்க. பல பேர் கல்விக்கு என்ன செஞ்சாங்கன்னு தெரியலங்க. நம்ம திமுகல வந்து ஒரு பேச்சாளர் இருக்காரு, பொன்னேரி சிவானு. புள்ளி விவரத்தோட அப்படி பேசுவாரு. தலைவர் கலைஞருடைய வாழ்க்கைய வரலாற ஆராய்ஞ்சு டாக்டரேட் வாங்கினவர் அந்த பொன்னேரி சிவா. சிறந்த பேச்சாளர். நீங்க அவரை விட்டுட்டு ஒரு மணி நேரம் பேச சொல்லுங்க, தமிழ்நாட்டு அரசியல, அகில உலக அரசியல அப்படியே பேசுவாருங்க. தமிழ்நாட்டுல மூல முடுக்குல எங்கெங்கெல்லாம் இருக்கு, யாரெல்லாம் மாவட்ட செயலாளர், யாரா நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், அத்தனை லிஸ்டும் அப்படியே விரல் நுனியில வச்சிருப்பாரு. அவருக்கு ஒரு மாநில அவர் பிஹெச்சி படிச்சிருவாங்க, வழக்கறிஞர், எம்பிங்க அவரு. அவருக்கு ஒரு கல்வியாளர் அணி கொடுக்க முடியலையா அவங்கனால? யாரா இருக்கலாம் கொடுக்குறீங்க? சைதை சாதிக்கு ஒரு சிறுபான்மையர் அணிக்க வேண்டி பல ஆண்டு காலம் போராடிக்கிட்டு இருக்காருங்க அந்த பேச்சாளர் சைதை சாதிக். அவனுக்கு கொடுக்க முடியல, யாருக்கோ கொடுக்குறீங்க, அவன் ஓடி போயிடுறான். கட்சியை விட்டு ஓடி போயிட்டானா நிறைய பேர். அதுல எத்தனை பேர் ஓடி போனாங்க? இதெல்லாம் சின்னவர் பார்க்கணும். நீங்க சின்னவர் பார்த்துட்டீங்கல்ல, சட்டமன்றத்தில் நடந்ததை பார்த்தீங்கல்ல. இந்த கூட்டத்தை விரட்டி அடிக்கிறோம்னா நம்ம இயக்கத்தை ஒருங்கிணைக்கணும். நம்ம இயக்கத்துல இளைஞர்களை வந்து உற்சாகப்படுத்தணும். திருப்பி தவறுதான் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழச்சி தங்கபாண்டியன் இந்த கல்வியாளர் அணிக்கு சம்மதிக்கலைன்னா கம்பல்சரியா இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. எப்படின்னு தெரியல, சிலர் பேசினாங்க. இப்ப மாணவர் அணியில வந்து பொறுப்பு போடுறாங்களாம், ஒரு 8 பேர் புதுசா போடுறாங்களாம். அதுல 4 பேர் தாவேக்கால இருந்து வந்தவங்களாம். தாவேக்கா போயிட்டு வந்தாங்களோ, தாவேக்கா போக தயாரா இருந்தாங்களோ தெரியல. அவன் சொல்லிட்டானே தாவேக்கார, எங்களுக்கெல்லாம் நாங்க யாரையும் சேர்க்க மாட்டோம், நாங்க வந்து எங்க ரசிகர் மன்றத்துல உள்ளவங்களை தான் கொடுப்போம், நீங்க வந்தா கொஞ்ச காலம் நீங்க வேலை பாருங்க அப்படின்ட்டு நாயின் கேவலமா பேசுறாங்க. ஒரு காலத்துல இந்த இவன் தெரியுமா, கடம்பூர் ராஜு ஒரு அவன் செய்தித்துறை அமைச்சரா இருக்க போகும்போது ஒரு படம் ரிலீஸுக்காக வேண்டி இதே பொட்டுமாமா அவருடைய ஆபீஸ்ல போய் இருந்த காலம் என்ன இருக்கு. இன்னைக்கு அதே கடம்பூர் ராஜு புசி ஆனந்த கீழ மண்டிட்டு கிடக்கிறாப்புல. என்னங்க அரசியல் பண்றாங்க? கேவலமான அரசியல் அவ்வளவுங்க இருக்கு, அவ்வளவுமே. ஆனா நம்ம இன்னும் திமுக காரன் ஒவ்வொரு தொண்டனும் சட்டைக்காலரை தூக்கி விட்ட அளவுக்கு நமது இயக்கம் உண்மையாகவும் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்கிறது காரணம் திமுக. அது அதனுடைய தலைவர்கள் உருவாக்கிய அந்த தலைவர்கள். இவ்வளவு தோல்வியா இருந்தாலும் எவ்வளவு இதா இருந்தாலும் இன்னும் தெம்பா தாங்க இருக்கும். இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா தைரியமா சண்டை போடுற அளவுக்கு இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறத விட இன்னைக்கு எதிர்கட்சியா நம்ம தைரியமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் இன்னைக்கு கூப்பிட்டு இருந்தாரு, ஒரு அணி நிர்வாகி பொறுப்புல உள்ளவர் கூப்பிட்டு இருந்தாரு. ஆட்சியில நான் இருக்க போகும்போது நான் போய் அந்த வேலையை கேட்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, இன்னைக்கு வேற ஆள் மூலமா நான் அந்த வேலையை நான் வாங்கி கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. வேதனை. ஒரு எந்த அமைச்சர்களும் நமக்கு எந்த உதவியும் பண்ணவே இல்லை. இன்னைக்கு பெண் டீம்னு சிலரை கொண்டு வந்தோம், ஆதவ் அர்ஜுனா உள்பட கீர்த்தனா உள்பட பலரை கொண்டு வந்தோம். அவன் என்ன பண்ணிட்டான், திமுகவில் உள்ள எவமெல்லாம் பொருளாதாரத்துல உயர்ந்திருக்கான், எவமெல்லாம் பிரச்சனையில இருக்கான், எவெல்லாம் மன வருத்தத்துல இருக்கான், இவங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன, இவங்க என்னெல்லாம் பண்ணு தெளிவா எடுத்துட்டு இவங்களைத்தான் சர்வேக்கு அனுப்பியிருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய இதை எடுத்து கொண்டு போய் எல்லா கட்சிக்கும் கொடுத்துட்டாங்க. இப்ப அங்க கொண்டு வச்சுட்டு நம்மளே திருப்பி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். இது தேவையா? இந்த சர்வே டீம்லாம் அவங்க எல்லாம் விளம்பரத்துக்கு மட்டும் பயன்படுத்தத்தானே வேணும்.
எதுக்காக நீங்க எல்லாமே கட்சிக்குள்ள நுழைஞ்சதுனாலதான் இந்த சிக்கல்லாம் வருது. இளந்தலைவர் வந்து நீங்க தான் இறங்கி வரணும். உங்களுடைய பேச்சும் உங்களுடைய அந்த சட்டமன்ற நடவடிக்கையும் உங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜும் ஒரு ஹார்ட்ஸ் ஆஃப் இளந்தலைவர். எதிர்காலத்துல எப்படி கலைஞர் வந்தாரோ அதே மாதிரி நீங்க வருவீங்க. தோல்வி நமக்கு புதுசு கிடையாது. இந்த தோல்வியில வந்து அவனுடைய நடவடிக்கையும் பொட்டுமாமாவுடைய நடவடிக்கையும் நீங்க சட்டமன்றத்தில் ஆற்றிய உரையும் அதற்கு கொடுத்த பதிலடியும் நீங்க ஒரு மிகச்சிறந்த தலைவர், ஒரு கலைஞரின் பேருங்கிறத காமிச்சிருக்கு. மிகச்சிறந்த பேச்சு சட்டமன்றத்தில் நீங்க முதல் நாள் பேசினதும் சரி, அடுத்த நாள் பேசினதும் சரி, மிகச்சிறந்த பேச்சு. உங்களுக்கு வாழ்த்து சொல்றேன். அது மட்டும் பத்தாது இளந்தலைவர். சில அணிகளை வந்து நீங்க இது பண்ணணும், கட்சிக்காரனை நேரடியா பார்க்கணும். பிரச்சனை உங்களுக்கு நீங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணித்தான் ஆகணும். நீங்க உங்களுடைய சுய துக்கங்களை நீங்க வந்து மறந்துட்டு இந்த இயக்கத்துக்காண்டி நீங்க பாடுபட்டு தான் ஆகணும். இன்னைக்கு வயசானவங்களும் சாமானியனும் இன்னைக்கு குறிஞ்சி இல்லத்துக்கு வந்து உங்களை சந்திக்க முடியுது அப்படிங்கும் போது மன மகிழ்ச்சியா இருக்கு. அதைத்தான் நாங்க விரும்பணும். அதைத்தான் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருந்தோம். கட்சியில வந்து இனி பொறுப்பு கொடுக்கறத நீங்க ஒவ்வொன்றும் வாட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து இந்த மாநில கல்லூரின்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாநில கல்லூரியில இப்ப முதல்வரா இருக்கான் ராமன் ஒருத்தர், பிராமணன். நாங்க வந்து பொதுவா பார்த்தோம்னா நம்ம பார்ப்பனருக்கு எதிரி கிடையாது, பார்ப்பனியத்துக்கு தான். அதாவது இவங்க வந்து சனாதனத்தை திரிக்கிறாங்க அப்படிங்கறதுக்காண்டி தான் அந்த பார்ப்பனியத்தை எதுக்குறோம். பார்ப்பனர் இல்ல, எத்தனையோ பார்ப்பனர் நம்ம ஓட்டு போடுறாங்க, எத்தனையோ பார்ப்பனர் நமக்கு நம்ம வீட்டு விசேஷத்துல கலந்துக்கிறாங்க, எவ்வளவு நமக்கு வாக்களிக்கிறாங்க. அவங்க இல்ல. ஆனா அந்த ராமன்கிற பார்ப்பனர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் மாநில கல்லூரியில 6 வருஷமா இருக்காரு. 6 வருஷமா எல்லாருமே பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவர் வந்து யாரா இருந்தாலும் 2 வருஷத்துக்கு மேல இருக்க, இன்னும் 6 வருஷம் இருக்காரு. அதுக்கு காரணம் நம்ம அன்பகத்துல இருந்து அவருக்கு ஆதரவு. அந்த ராமன் அந்த காலேஜ்ல வேலை பார்த்த பலரை திராவிட கழக சித்தாந்தம் உள்ளவன் எல்லாம் தூக்கி அடிச்சிட்டாரு. அங்கே போய் சொல்லிட்டு அன்பகத்தினுடைய ஆதரவோட இன்னைக்கு ஆட்சியை இழந்துட்டோம். ஆட்சியில இருக்க போகும்போது யாராவது போனா சொல்லுவாரா, உதயநிதிட்ட பேசுறியா, துணை முதல்வர்கிட்ட பேசுறியா கேட்பான். அந்த ராமன் முதல்வர் இன்னைக்கு அவன் ஜேடியா இருக்கான், ஜாயிண்ட் டைரக்டர் ஆயிட்டான். யாரு நம்ம ஆட்சியில ஜாயிண்ட் டைரக்டரா அங்க போய் உட்காராம கல்வி இயக்குனர் அலுவலகத்துல உட்காராம திருப்பி வந்து பிரின்சிபாலா இங்க இதே மாநில கல்லூரியில உட்கார்ந்துருக்கான். யாரு இவனுக்கு இது கொடுத்தது? அவன் என்ன பண்ணிருக்கான், எலெக்ஷன் முடிஞ்சதுங்க, உதயநிதி சொல்லிக்கிட்டு இருந்தவன் எலெக்ஷன் முடிஞ்சவன யாரு சேப்பாக்கத்துல உதயநிதியை எதிர்த்து நின்னானோ அவனை வரவழைச்சு அவனுக்கு காலேஜிலேயே மாலை போடுறாங்க, மரியாதை செய்யறாங்க. இன்னைக்கு பிறந்த நாள் நேத்து அவனுக்கு வாசல்ல உட்கார அந்த மாநில கல்லூரி வாசல்ல பெரிய கேக்க வெட்டி கொண்டாடுறான். இன்னைக்கு உதயநிதி இவர் போறாரு, பொட்டுமாமா போயிட்டு கைய காட்டிட்டே போறாரு. இப்படிப்பட்ட ஆட்களுக்கு தானங்க நீங்க உதவினீங்க. ராமன் மாதிரி ஆட்களுக்கு தானங்க நீங்க உதவினீங்க. அனுபவத்துல புல் சப்போர்ட் அவனுக்கு. என்ன செஞ்சான் உங்களுக்கு? உங்களை தேடி வந்தானே கட்சிக்காரன், என்ன உதவி பண்ணீங்க? அதெல்லாம் அந்த சிஸ்டம்லாம் மாத்தணும், அன்பகத்துடைய சிஸ்டம்லாம் மாத்தணும். சின்னவர் உங்களை சுற்றி உள்ள சிஸ்டத்தெல்லாம் மாத்தி இனி வருங்காலத்திலேயாவது இன்னைக்கு எப்படி மாணவர் அணியில சிக்கல் இருக்கு, பல அணியில சிக்கல் இருக்கு, அதெல்லாம் தீர்த்து நம்ம ஒருமை பண்றதுக்கு வழி பண்ணணும். இந்த பேச்சாளர் பொன்னேரி சிவா மாதிரி தலைவர் கலைஞருக்கு வாழ்க்கை வரலாற படிச்சு எம்பில் பட்டம் வாங்கினவருங்க. அவருக்கெல்லாம் கல்வியாளர் கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு மனசே வராதா? அறிவாலய குருக்கள் என்னென்ன சொல்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குதா? இன்னும் காசு வாங்கிக்கிட்டு பதவி போடுற வேலை இன்னும் முடியலையே. தலைவர் வந்து இந்த கலாய்வுல 36 பேர் கலாய்வுல கொண்டு வந்து கொடுத்ததும் ஆன்லைன்ல வந்ததும் அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு இதுகிட்டு இருக்காப்ல. தலைவருக்கு வேண்டுதல் 2 தொகுதினா அது எவ்வளவு பெரிய கொம்பானாலும் 2 தொகுதி மட்டும்தான் கொடுக்கணும், அதை தாண்டி கொடுக்க கூடாது. அது போகட்டும், கட்சி விட்டு போகணுமா, அவன் எம்எல்ஏவா இருந்தாலும் போகட்டுங்க, விட்டுருங்க, தேவையில்லை நமக்கு. இந்த இயக்கம் பெருசு நினைக்கிறானா இல்ல தன்னுடைய வாழ்க்கை பெருசு நினைக்கிறானா? 2 தொகுதியில நீ இருக்க முடியாது அப்படின்னா இருக்க முடியாது, எனக்கு 3 தான் வேணும் 4 தான் கேட்கிறேன்னா என்ன இது? எங்க கட்சியை வளர்க்க போறான்? தன்னை தானே வளர்க்கணும்னு நினைக்கிறாமா? அந்த இயக்கம் பெருசா இருக்கிறவன் கேட்கிறவன் எந்த பதவி இல்லாம உழைக்க தயாரா இருக்கணுங்க.
அதனால 2 தொகுதினா 2 தொகுதி தான். எவ்வளவு கொம்பனா இருந்தாலும் போனா போ சொல்லிருங்க. அவனால இந்த இயக்கத்துக்கு எந்த பிரயோஜனம் கிடைக்காது. டிமாண்ட் வச்சானா, இயக்கத்துல டிமாண்ட், தலைவர்கிட்ட டிமாண்ட் வச்சானா அவன் என்னைக்கு இருக்க போறது இல்லைங்க. அதனால சிலரை இந்த தலைவர்கிட்ட நான் வேண்டிக்கிறது, உங்க குடும்ப உறுப்பினர்கள் சொல்றத மட்டும் கேட்காதீங்க. உங்க கூட கார்ல பயணம் பண்றாங்களே அவங்க சொல்றத மட்டும் கேட்காதீங்க. அறிவாலயத்துல உங்களை சுற்றி உட்கார்ந்து இருக்காங்களா அவங்க சொல்றத மட்டும் தயவு செய்து கேட்காதீங்க. உங்க உதவியாளரா ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்றத மட்டும் கேட்காதீங்க. கட்சிக்காரன்ட்ட பேசுங்க, கட்சிக்காரன் சொல்றதை கேளுங்க. நாம நேத்து பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுல அம்பாசமுத்திரம் தொகுதியில ஒரு கிளை செயலாளருங்க, பேர் ராசுன்னு அவர் பேரு. அந்த ராசு இசக்கி சுப்பையோட இப்ப அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினராகி ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால சேர்ந்த அந்த இசக்கி சுப்பையோட தீவிர ஆதரவாளர் இந்த ராசு, பேரூர் கிளை செயலாளர். அவன் கட்சியை விட்டு போறான். அவன் என்ன சொல்றாரு, ராசு அவனோட போகாம இசக்கி சுப்பையாவே கடுமையா விமர்சனம் பண்றாரு. அன்னைக்கே எடப்பாடி பழனிசாமி லைன்ல வர்றாரு, வந்து கூப்பிடுறாரு, ராசு ரொம்ப சந்தோஷம் நீ பேசுனதுல, இதே விசுவாசத்தோட இருக்கு, உனக்கு என்ன செய்யணுமோ இந்த பழனிசாமி செய்வான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட ஆட்களை தானாங்க நம்ம உருவாக்கணும். அப்படிப்பட்ட ஆட்களோட தலைவர் பேசணும். தலைவர் ஒரு தொகுதியை எடுத்துக்கிட்டு அங்க ஒரு குறிப்பிட்ட மாவட்ட செயலாளர்கிட்ட லிஸ்ட் வாங்கி எந்த கிளை செயலாளர், ஒன்றிய நகர் பேரூர் கிளை செயலாளர், பகுதி செயலாளர் இவங்களை எல்லாம் வாங்கி லிஸ்ட் வாங்கி தலைவர் ரேண்டமா பலருக்கு நீங்க டெலிபோன் பண்ணி பேசுங்க. கட்சி நிலவரத்தை கேளுங்க, என்ன இங்க நடக்குது, தேர்தல் தோல்விக்கு காரணம் என்ன, இதெல்லாம் நீங்க கேட்கணும். இந்த எலெக்ஷனுக்கு முன்னாலே இதெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா தோத்திருக்க மாட்டோம். நம்ம தோல்விக்கு நாம தான் மெயின் காரணம். எத்தனையோ இருக்கு. இன்னைக்கு சேலம் உள்பட பல தொகுதி, பல மாவட்டங்கள்ல நம்ம தோல்விக்கு காரணமே நம்ம தான். ஆனா இதை திருப்பி எடுக்கலாம். இன்னைக்கு மக்களுடைய மனசுல மாறி இருக்கு. மடக்கு ஊதிக்கு போட்டவங்க எல்லாருமே இன்னைக்கு வேதனையில இருக்கான். 2000 ரூபாய் எலக்ட்ரிக் பில் கட்டுறவன் இன்னைக்கு 4000 ரூபாய் கட்டிட்டு இருக்கான். போராட்டம் என்னத்தான் குறைஞ்சு தொடங்கி இருக்கு. இவனால ஒன்னும் புடுங்க முடியாது. மக்கள் தெருவில் இறங்கி போராடத்தான் போறாங்க. அது வரைக்கும் தலைவரை இன்னைக்கு சட்டமன்றத்தில் அவமானப்படுத்தினான்ல, அதுக்கு தண்டனை கண்டிப்பா இருக்கு. அது எந்த வகையிலங்கிறது கால முடிவு பண்ணட்டும். நீங்க ரீல்ஸ போட்டு தைரியமா பேசி, ஆட்சியில உட்கார்ந்து இருக்கோம்னு தைரியமா பேசி எது வேணாலும் பேசலாம் நினைக்கிறான். இந்த ஆதவ் அர்ஜுனா இருக்கான் பாத்தீங்களா, பெண் டீம்ல இருக்க போகும்போது சில தகவலை எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் இது பண்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்ன மாதிரி அப்பனா பார்த்தவங்கடா திமுக கார. ஜெயலலிதாவை விடவா அடக்குமுறைகளை சந்திச்சிருக்க முடியும்? இந்திரா காந்தியை விடவா அடக்குமுறைகளை சந்திச்சிருக்க முடியும்? எல்லாத்தையும் சந்திச்சு தாண்டா இந்த அரசியல்ல 74 ஆண்டு காலம் இருந்து இன்னும் எதிர்கட்சியா உட்கார்ந்துருக்கோம். இதே இடைத்தேர்தல்ல 20 தொகுதியா 22 தொகுதியா வரப்போகுது. உனக்கே தெரியாத பல வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் முடியும். உன்னை என்ன செய்யணுமோ அதை தலைவர் செய்வாரு. காத்திருப்போம். தலைவர் விட்டாலும் விடுவாரு. ஆனா உதயநிதி என்னைக்கு விட மாட்டாரு. அவர் கலைஞருடைய பேரன். கலைஞரை விட சிந்திக்கக்கூடியவர், கலைஞரை விட ஆக்ரோஷக்காரர். வரும் காலங்கள் வரும். பொறுமையா இது வரைக்கும் கேட்டிருந்த கலை உடன்பிறப்புகளுக்கு அனைவருக்கும் நன்றி. நான் பாக்குறேன் இன்னைக்கு சோசியல் மீடியால நம்ம தாங்க கொடியிட்டு பறக்குறீங்க. எந்த எதிர்பார்ப்பு இல்லாம சோசியல் மீடியால நம்ம வாழ்க்கையை எழுதுறத பார்க்கும்போது மன மகிழ்ச்சியா இருக்கு. அதை தொடருங்க. விரைவில் நமக்கு நல்ல காலம் வரும். அது எந்த ரூபத்துல வருங்கிறத நீங்க வர வர கொஞ்சம் கொஞ்சமா பாத்துக்கிட்டு இருங்க. பொட்டு மாமாலாம் நமக்கு ஒரு ஆளே கிடையாது. இந்த வளர்ந்து கட்டவெல்லாம் நமக்கு ஒரு ஆளே கிடையாது. காலம் வரும், காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.